ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோயின் அவன் வீட்டில் தான் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பான். அதோட இந்த எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக முடிஞ்சிருக்கும். இப்போ அடுத்து நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டாக ஹீரோயின் கிட்ட போய் அவன் யாருன்னு சொல்ல போறானா, இல்லை நம்ம ஹீரோயின் தான் நம்ம ஹீரோ யாருன்னு கண்டுபிடிக்க போறாளா? இந்த சஸ்பென்ஸ் எல்லாம் வாங்க இந்த எபிசோட்ல பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அப்படியே லைக், ஷேர், கமெண்ட்லாம் பண்ணுங்க. அப்போதான் யூடியூப் அல்காரிதம் நம்ம வீடியோவை இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் காட்டும் அண்ட் நம்ம சேனலும் க்ரோ ஆகும். ஹீரோயினை பார்த்த ஷாக்கோடையே நம்ம ஹீரோ அப்படியே அவன் ரூமுக்கு வந்துடுவான். ஸோ இது வரைக்கும் நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்க்கவே இல்லை. இப்போ அடுத்த நாளை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இந்த செகண்ட் ஒய்ஃபை பார்க்க ஸ்கூலுக்கு வந்திருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோ ஸ்கூலை கண்டினியூ பண்ணணுங்கிறதால அவனை இப்போ ஜேக்கப் குரூப் ஸ்கூலுக்கு தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது அவங்க ஃபேமிலியோட ஸ்கூல் தான். ஆனா இந்த ஸ்கூல் இப்போதைக்கு இந்த செகண்ட் ஒய்ஃப் பொறுப்புல தான் இருக்கு. நம்ம ஹீரோ இது வரைக்கும் அவங்க அண்ணன் ஏதோ பிசினஸ் ட்ரிப்காக வெளியூர்ல இருக்காருன்னு தான் நினைச்சிட்டு இருந்திருப்பான். ஆனா இவங்க கிட்ட பேசும்போது தான் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்ததால தான் அவர் அண்ணன் அங்க வரதில்லை அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அதோட இந்த செகண்ட் ஒய்ஃப் நம்ம ஹீரோவை பார்த்து ஏற்கனவே பண்ணின மாதிரி திருப்பி பண்ணக்கூடாதுன்னு வேற வார்ன் பண்றாங்க. அப்படி நம்ம ஹீரோ இந்த ஸ்கூல்ல என்ன சம்பவம் பண்ணினான்னு இன்னும் நமக்கு தெரியல. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவோட அண்ணனை தான் காட்டுறாங்க. அவர் இப்ப காஃபி ஷாப்ல ஒரு பொண்ணு கூட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. யாருன்னு பார்த்தா அவங்க நம்ம ஷின்னோட டியூஷன் டீச்சரா இருக்க அதே பொண்ணு தான். அவங்க பேசிக்கிறதுல இருந்து நம்ம ஹீரோவோட அண்ணனுக்கு இவங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரியுது. பாருங்களேன், எப்பவுமே உருன்னு இருக்க நம்ம ஹீரோவோட அண்ணன் இவங்க கிட்ட மட்டும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. அந்த பொண்ணுக்கும் இவர் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போல. ஆனா இவங்க அவரோட ஃபேமிலி கொடுத்த ஸ்காலர்ஷிப்ல தான் படிச்சிருக்காங்க. அதனால இவங்க அவரோட ஸ்டேட்டஸ்க்கு பயந்துகிட்டு இவரோட லவ் அக்செப்ட் பண்ண யோசிக்கிறாங்கன்னு தெரியுது. இவங்கள நம்ம ஹீரோ அண்ணனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு இனிமே கூப்பிட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோவோட அண்ணன் இப்போதைக்கு ஹோட்டல்ல தான் தங்கி இருக்காரு போல. அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிளம்பினதும் அவரும் ஹோட்டலுக்கு ரிட்டர்ன் வந்துடுறாரு. அப்போ அங்க வந்த ஹோட்டல் மேனேஜர் இவரை பாக்குறதுக்கு நம்ம ஹீரோ வந்து இருக்கிறத பத்தி சொல்றாரு. ஏன்னா நம்ம ஹீரோவுக்கு இப்பதான் ஏன் அவனோட அண்ணன் வீட்டுக்கு வரதில்லை அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் அவங்க அண்ணனை பார்க்க ஹோட்டலுக்கு வந்திருக்கான். ஆனா இவருக்கு தான் நம்ம ஹீரோவை பார்த்தாலே பிடிக்காதே. அதனால ரூமுக்கு போகாம வேற எங்கேயோ போயிடுறாரு. நம்ம ஹீரோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடுறான். இப்ப நைட்டு நம்ம ஹீரோ அவங்க அம்மா கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மா நம்ம ஹீரோயினை ஏதோ வேலை வைக்க கூப்பிட்டுக்கிட்டே எழுந்து போறாங்க. நம்ம ஹீரோயினை கூப்பிடுறத பார்த்ததும் நம்ம ஹீரோ அங்க இருந்து தலை தெறிக்க ஓடிடுறான். இத பார்த்தா இவன் யாருன்னு நம்ம ஹீரோயின் இப்போதைக்கு தெரிஞ்சுக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறான் போல அப்படின்னு நமக்கு தோணுது. இப்ப நம்ம ஹீரோயினும் அங்க வரா. நம்ம ஹீரோட அம்மா அவளை வைன் எடுக்க வைன் ரூமுக்கு போயிட்டு வர சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்க திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ அங்க இருக்க மாட்டான். அவங்க இப்ப சந்தேகமா இவன் எங்க போனா அப்படின்னு பாக்குறாங்க. அதோட அந்த சீனும் முடியுது. இப்ப நம்ம ஹீரோயின் வைன் எடுக்க வைன் ரூமுக்கு போறா. அந்த வைன் ரூம் இந்த வீட்டோட கார்னர்ல இருக்கும் போல. அதனால அந்த இருட்டுல நம்ம ஹீரோயின் போன் டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டே ஒரு கார்டன் வழியா போறா. அப்ப பார்த்தா அங்க இருக்க எல்லா லைட்டும் ஆன் ஆகும். அவ அதெல்லாம் ஒரு நிமிஷம் நின்று பார்த்துட்டு அங்கிருந்து போயிடுவா. நம்ம ஹீரோ அந்த கார்டன்ல இருக்க ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்றுகிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். அதோட அந்த சீனும் அப்படியே முடிஞ்சிடும். இப்ப அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் அவ ஸ்கூல்ல தான் இருப்பா. அப்போ பிரேக் டைம்ல இருக்கும்போது அமெரிக்கால நம்ம ஹீரோவை மீட் பண்ணினப்ப நடந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருப்பா. அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிஞ்சு அவ வீட்டுக்கு ரிட்டர்ன் போகும்போது சில பொண்ணுங்க கூட்டமா ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கிறத பாக்குறா. அங்க வந்து என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் அங்க வந்திருப்பான். நம்ம ஹீரோவை பார்த்ததும் ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆகி போய் நிக்கிறா. ஆனா அங்க இருந்த மற்ற பொண்ணுங்க எல்லாம் நம்ம ஹீரோவை பார்த்து இவன் எவ்வளவு ஸ்டைலா அழகா இருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட பேசணும்னு சொல்லி நம்ம ஹீரோ அவளை முன்னாடி வர சொல்லி கூப்பிடுவான். ஆனா நம்ம ஹீரோயின் அவனை மதிக்காம அங்க இருந்து போயிடுவா. இப்ப அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் அவளோட கெஃபேல தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்ப அவ லைட்டா வெக்கப்பட்டுக்கிட்டே தான் வேலை செஞ்சுட்டு இருப்பா. இதை பார்த்தா அவளுக்கு ஹீரோவை பார்த்தது சந்தோஷமா தான் இருக்குன்னு நமக்கு புரியுது. அப்போ அவளுக்கு நம்ம சான் கால் பண்றான்.
ஃபோன் பேசிட்டு வச்ச உடனே டக்குன்னு நம்ம ஹீரோயின் இப்ப அவ ஐடியை தான் பாக்குறா. அப்பதான் தெரியுது நம்ம ஹீரோ அவ ஐடியில இருந்து அவன் போட்டோவை போட்டு கிம்டன் எவ்வளவு அழகா இருக்கான் அப்படின்னு கேப்ஷன் போட்டு வச்சிருக்கான்னு. போட்டோவை நல்லா பார்த்தாதான் தெரியுது அது நம்ம ஹீரோயின் இருக்க அதே கேஃபேல எடுத்த போட்டோ தான் அப்படின்னு. உடனே நம்ம ஹீரோயின் அவனை தேடி பாக்குறா. நம்ம ஹீரோவும் அங்க இருக்க ஒரு டேபிள்ல தான் உட்காந்துருக்கான். நம்ம ஹீரோயின் அவன் கிட்ட போய் அவ ஐடியில இருந்து லாக் ஆஃப் பண்ண சொல்லி சொல்றா. ஆனா நம்ம ஹீரோ அவளோட போன் நம்பரை கொடுத்தாதான் லாக் ஆஃப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கு அவன் நம்ம ஹீரோவை திட்டலான்னு போறா. ஆனா அவன் இப்ப கஸ்டமரா வந்திருக்கனால அவளால ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ ஹீரோயின் கையில இருக்க போனை பிடுங்கிட்டு போய் அவன் நம்பருக்கு கால் பண்ணி அவன் நம்பரை தெரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். இப்ப நம்ம ஹீரோவோட அப்பாவை தான் காட்டுறாங்க. அவரை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் நிறைய போட்டோஸ் அவங்க அப்பா முன்னாடி எடுத்து வைக்கிறாரு. அந்த போட்டோஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட அப்பா அவனையும் அவங்க அண்ணனையும் ஃபாலோ பண்ணி என்ன பண்றாங்கன்னு பார்க்க இவரை ஸ்பையா வச்சிருப்பாரு போல. அவரு நம்ம ஹீரோவோட அண்ணன் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருக்க போட்டோல இருந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அமெரிக்கால மீட் பண்ணினது, அப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்க்க அவ ஸ்கூலுக்கு போனதுன்னு எல்லா போட்டோவையும் வச்சிருக்காரு. நம்ம ஹீரோட அப்பா இந்த ரூம்குள்ளேயே இருந்தாலும் கூட அவரோட பசங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னு ஆள் வச்சு கண்காணிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு போல. அவருக்கு நம்ம ஹீரோ அண்ணனோட லவ் பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஆனா அவரு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் எப்படி மீட் பண்ணினாங்க அப்படிங்கறத அந்த ஸ்பை கிட்ட கேக்குறாரு. அதுக்கு அவரு அது அமெரிக்கால கோயின்சிடன்ஸா தான் நடந்துச்சு. ஆனா நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்க்க அவ ஸ்கூலுக்கு போனதுதான் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதோட அந்த சீன் அப்படியே முடியுது. இப்போ அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ எப்பவும் போல வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துகிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோயின் வீட்டை விட்டு வெளியே வந்துகிட்டு இருப்பா. இந்த டைம் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை பார்த்துடுவா. ஆனா அவ நம்ம ஹீரோவை பார்த்ததும் அந்த இடத்துல இருந்து வேகமா கூட்டிட்டு போயிடுவா. என்னன்னு பார்த்தா அவ நம்ம ஹீரோ எப்பவும் போல அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவ தங்கி இருந்த வீட்டை கண்டுபிடிச்சு வந்துட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டா. அவளுக்கு இவன் அந்த வீட்டோட பையனா இருப்பான்னு தோணவே இல்லை போல. அதோட நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட நான் அமெரிக்கால எப்படி சில காரணங்களால உன் வீட்டுல இருந்தனோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கேன், அதனால என்ன ஃபாலோ பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவா. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினோட அம்மா ஹீரோ அப்பாவுக்கு எப்பவும் போல காஃபி கொடுக்க அவர் ரூமுக்கு போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ அம்மாவும் அங்க வந்துடுவாங்க. அப்ப நம்ம ஹீரோ அப்பா என்ன சொல்றாருன்னா நம்ம ஹீரோயினை ஜேக்கப் குரூப் ஸ்கூலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்றாரு. நம்ம ஹீரோயின் அம்மா ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா அந்த ஸ்கூல்ல படிக்கிற சான்ஸ் அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் கிடைக்காது. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயினோட அம்மா நம்ம ஹீரோயின் கிட்ட கூட சொல்லாம உடனேவே வந்து அவளோட ஸ்கூல் டிசியை எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க போல. இப்ப அதை பத்தி அவளோட கிளாஸ் டீச்சர் சொல்றாங்க. அதோட அவ ஜேக்கப் குரூப் ஸ்கூலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறத பத்தியும் அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததும் அவங்க அம்மா கிட்ட சண்டை போடுறா. அதோட அவளுக்கு இப்ப படிக்கிற ஸ்கூலே போதும் அப்படின்னு சொல்றா. ஆனா அவங்க அம்மா இவ்வளவு பெரிய ஸ்கூலுக்கு போறதே ஒரு பெரிய வாய்ப்பு, இங்க நீ போய் இருக்கன்னு தெரிஞ்சாலே உனக்கு காலேஜ் அட்மிஷன்லாம் ஈஸியா கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை கன்வின்ஸ் பண்றாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவோட அப்பா ஹீரோயின் கிட்ட அதே விஷயத்த தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவர் என்ன பிளான்ல நம்ம ஹீரோயின் அந்த ஸ்கூலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாருன்னு தெரியல. ஏன்னா நம்ம ஹீரோவும் இப்ப அதே ஸ்கூலுக்கு தான் போக போறான். அப்படியாவது நம்ம ஹீரோயின் ஹீரோ யாருன்னு கண்டுபிடிப்பாளா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்ப நம்ம ஹீரோயின் அவ புது ஸ்கூலோட யூனிஃபார்ம் வாங்க கடைக்கு வந்திருப்பா. விசாரிச்சு பார்த்தா அந்த ஸ்கூல் யூனிஃபார்மே 1 மில்லியன் வான் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அவ யூனிஃபார்மை வாங்காம அங்கிருந்து வெளியே வருவா. வெளியே பார்த்தா நம்ம ரேச்சலும் யாங்டுவும் அதே கடைக்கு வந்திருப்பாங்க. ஹீரோயின் அங்க பார்த்ததும் நம்ம ரேச்சல் வழக்கம் போல அவகிட்ட சண்டைக்கு போறா. அப்ப நம்ம ஹீரோயின் ரேச்சல் யூனிஃபார்ம்ல இருக்க அவளோட நேம் டேக்கை கழட்டி எடுத்துக்கிட்டு அங்கிருந்து போயிடுவா. இதெல்லாம் நம்ம யாங்டு தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டே தான் இருப்பான். அதுக்கப்புறம் அவன் ரேச்சலை விட்டுட்டு நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணி போவான். நம்ம ஹீரோயினுக்கு யாங்டுவை யாருன்னே தெரியாது. ஆனா அவனை ரேச்சலோட பார்த்ததால அவன்கிட்டயும் அவ கடுப்பா தான் பேசுவா. ஆனா அவன் நம்ம ஹீரோயின் ரேச்சலை இன்சல்ட் பண்ணினதால நம்ம 2 பேரும் இனிமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்ப கூட நம்ம ஹீரோயின் அவனை மதிக்காம அங்கிருந்து போயிடுவா. அப்புறம் நம்ம யாங்டுவும் அங்கிருந்து கிளம்பிடுவான்.
அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் சானை மீட் பண்ணி அவளை அவங்க அம்மா அவன் போற அதே ஸ்கூலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணினதை பத்தி சொல்றா. ஆனா சான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அதோட நம்ம ஹீரோயின் அவளுக்கு அதுல விருப்பமே இல்லைனாலும் வேற வழி இல்லைன்னு சொல்லுவா. அதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம சான் ஹீரோயினை கொஞ்சம் மோட்டிவேட் பண்றான். ஆனா நம்ம சான் கூட நம்ம ஹீரோ ஜேக்கப் குரூப்போட பையன் தானே, இனி ஏன் ஹீரோயின் கிட்ட சொல்லலன்னு நமக்கு தெரியல. இப்ப திருப்ப நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் அவங்க வீட்டோட வைன் ரூம்ல இருக்க அவனோட பழைய திங்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோயின் எதர்ச்சியா அங்க வருவா. அவளை அங்க பார்த்ததும் நம்ம ஹீரோ அந்த ரூம்குள்ளேயே ஒளிஞ்சுக்கிறான். நம்ம ஹீரோயின் இப்ப அங்க சோகமா உட்காந்துருப்பா. நம்ம ஹீரோவும் இப்ப அவளுக்கு பின்னாடி தான் இருப்பான். ஆனா இன்னும் கூட நம்ம ஹீரோயின் அவனை கவனிக்கவே இல்லை. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அந்த கார்டன் வழியா நடந்து அவ ரூமுக்கு போய்கிட்டு இருப்பா. அப்ப அவளுக்கு ஒரு கால் வரும். எடுத்து பார்த்தா நம்ம ஹீரோ தான் கால் பண்றான். அவ போன் அட்டன் பண்ண உடனே நம்ம ஹீரோ அவளை மேல பாரு அப்படின்னு சொல்றான். அவளும் எந்த மேல அப்படின்னு கேக்குறா. அப்போதான் நம்ம ஹீரோ ரூம் விண்டோல மாட்டி வச்சிருக்க அந்த ட்ரீம் கேச்சர் அவ கண்ணுல படுது. அதோட நம்ம ஹீரோ இப்ப அவளை திரும்பி பாருன்னு சொல்றான். பார்த்தா நம்ம ஹீரோ இப்ப அவ பின்னாடிதான் நிக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோவே அவகிட்ட வரான். அப்ப கூட நம்ம ஹீரோயினுக்கு இவன் யாருன்னு தோணவே இல்லை போல. நீ எப்படி இங்க வந்தன்னு கேக்குறா. நம்ம ஹீரோ அதுக்கு சிம்பிளா நீயே யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோயினுக்கு இப்பதான் நம்ம ஹீரோ இந்த வீட்டோட பையன் அப்படின்னு புரியுது. ஆனா அவ நம்ம ஹீரோவை பார்த்து மறுபடியும் நீதான் இந்த வீட்டோட 2வது பையனா அப்படின்னு சந்தேகமா கேக்குறா. அதுக்கு நம்ம ஹீரோ ஆமான்னு சொல்றான். அதோட நான் இந்த வீட்டுல இருக்க மெயின் ரூம்ல தான் தங்கி இருக்கேன் அப்படின்னு உனக்கு தெரியுமான்னு கேக்குறா. அதுக்கும் நம்ம ஹீரோ ஆமான்னு சொல்றான். இப்ப நம்ம ஹீரோயின் என்ன நினைச்சானே தெரியல. நம்ம ஹீரோ பேச பேச எதுவுமே பேசாம அங்க இருந்து அழுதுகிட்டே அவன் ரூமுக்கு போயிடுறா. ஒரு வழியா நம்ம ஹீரோவே வந்து அவன் யாருன்னு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டான். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ அவன் ரூம்ல தான் இருக்கான். அப்ப அவனோட அம்மா அவனோட யூனிஃபார்ம் எடுத்துக்கிட்டு அங்க வராங்க. அதோட அவங்க அம்மா சொல்லிதான் நம்ம ஹீரோவுக்கு நம்ம ஹீரோயினும் அவன் ஸ்கூலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டான்னு தெரியும். இந்த நியூஸ் நம்ம ஹீரோக்கு ஷாக்கிங்கா தான் இருக்கு. அதோட கட் பண்ணிட்டு அடுத்த நாள் அந்த ஸ்கூலை தான் கட்டுறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொரியால இருக்க பெரிய பணக்கார வீட்டு பசங்க தான் அந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க. அதனால அந்த ஸ்கூலே பார்க்க ஒரே பிரம்மாண்டமாவும் ஹைடெக்காவும் இருக்கு. நம்ம ஹீரோயின் இப்ப ஸ்கூலுக்கு வந்துட்டா. நம்ம ஹீரோயினை இப்ப போனாவும் ரேச்சலும் பாக்குறாங்க. அப்பதான் அவங்களுக்கு நம்ம ஹீரோயின் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி இருக்கிறது தெரியும். அப்ப எல்லாரும் திடீர்னு அங்க இருந்து வெளியே ஓடுறாங்க. என்னன்னு பார்க்க நம்ம ரேச்சலும் போனாவும் கூட அங்க இருந்து போறாங்க. போய் பார்த்தாதான் தெரியுது நம்ம ஹீரோவும் ஸ்கூலுக்கு வந்துட்டான்னு. நம்ம ஹீரோவும் அமெரிக்கா போறதுக்கு முன்னாடி இங்கதான் படிச்சிருப்பான் இல்லையா, அதனால அங்க இருக்க எல்லாருக்கும் நம்ம ஹீரோவை நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதோட இப்ப நம்ம யாங்டுவும் அந்த இடத்துக்கு வரான். அப்படியே சண்டை போடுற மாதிரியே நம்ம ஹீரோவும் யாங்டுவும் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் சுத்தி என்ன நடக்குதுன்னு கூட கவனிக்காம சானுக்கு மெசேஜ் அனுப்பிக்கிட்டே 2 பேருக்கும் நடுவுல வந்து நிப்பா. அத அங்க சுத்தி இருக்க எல்லாரும் என்ன ஆக போகுதோன்னு ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் இப்பதான் அங்க என்ன நடக்குதுன்னு ரியலைஸ் பண்றா. அப்படியே 2 பேரையும் மாத்தி மாத்தி பாக்குறா. அதோட இந்த எபிசோடும் முடியுது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட்.